அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க மித்திரன் சகோ. ஆமாம், இப்போ அதுக்கெல்லாம் மெடிசன் இருக்குல்ல மித்திரண்ணா, கவலைப்படாதீங்க சரியா. அப்போ ரிட்டன் ஆனால் நான் ஊசியெல்லாம் போட்டிருந்தீங்களா? சரி, ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க. ஊசியெல்லாம் போட்டிருப்பீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லா ஊசியும் போட்டிருப்பீங்களா? டைம் அவுட் கொடுத்துட்டீங்க உங்கள் சேனலில். மித்திரனுக்கு என்ன ஆச்சு? மித்திரன் அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லையா? ஆனால் எல்லாரும் ஊசியெல்லாம் இது ஒன்றும் இல்லடா அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட லைவில் என்ன டைம் அவுட் கொடுத்துட்டீங்க, அதனால் என்னால் கமெண்ட் பண்ண முடியலை. ஓ அப்படியா விஜி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் ஓகேவா. நான் ஷார்ட்ஸ் வீடியோ இதுக்காகவே போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஓகேவா. இப்போ நம்ம லைவில் இருக்கிறாங்களா மீனா ஹாயின்னு மட்டும் ஒருத்தங்க போட்டிருப்பாங்க பாத்தியா விஜி. மீனான்னு ஒருத்தங்க வந்து ஹாய் மட்டும் போட்டிருப்பாங்க. விஜி, நீ எப்படா இருக்க? வீட்டில் அனைவரும் நலமா? காலை உணவு அருந்தி விட்டீங்களா அப்படின்னு மித்திரன் கேட்குறாங்க. ஹாய் மட்டும் போட்டிருப்பாங்க. பாத்தியா விஜய், அந்த ஹாய் பாத்தியா? நீ பார்த்தேன்னா பார்த்தேன்னு சொல்லு, அப்புறம் நான் உனக்கு பதில் சொல்லுவேன் ஓகேவா. ஐயோ கடவுளே, நான் எதற்கு பொய் சொல்ல போகிறேன்? உங்ககிட்ட பொய் சொன்னால் எனக்கு என்ன வரப்போகுது? நம்மால் நம்புங்க, இல்லை என்றால் விடுங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆமாம், போட்டு இருக்காங்க மீனா. அவங்க வந்து நல்லா நம்ம லைவ் வருவாங்க, எல்லாத்துக்கிட்டே பேசுவாங்க, அப்படி ஒரு ஓகே அதெல்லாம் இருந்துச்சு. சொல்லுங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் நீங்கள் வந்து எல்லாத்துட்டையும் பேசுகிறது மாதிரி அவங்களும் எல்லாத்துட்டையும் பேசுவாங்க. அது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சரியா. பார்த்தேன் அம்மு, சொல்லுங்கள் ஓகே. பார்த்தியா? அப்போ என்ன ஆச்சு, ஒரு நாள் இப்படி நம்ம லைவ் போய்கிட்டு இருக்கு, லைவில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா. எனக்கு இதை சொல்கிறதுக்கு எந்த பயமும் கிடையாது சரியா. அப்போ வந்து இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தங்க வந்து நம்ம லைவ் ரெகுலராக வரவங்க ஓகேவா. அவங்கக்கிட்ட இவங்க கேட்குறாங்க, அது வந்து உங்களை நான் இந்த லைவில் பார்த்தேன் அப்படின்னு. அப்படியா, நான் எல்லா லைவும் போவோமா அப்படின்னு இவங்களும் பதில் சொல்கிறாங்க. ஓகே, அதோட அந்த பிள்ளை நிறுத்தலை. என்ன சொல்லிச்சு தெரியுமா, அங்கே லைவ் போட்டுருக்காங்க, நான் போகிறேன், நீங்கள் வரையலா அப்படின்னு கேட்குது. அப்போ இதில் உட்காந்துருக்க நான் பைத்தியக்காரியா? லைவ் போட்டு உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா பைத்தியமா? என்ன பார்க்க அப்படியே தெரியுதா? ஏன் லைவில் வந்து எல்லாத்துக்கிட்ட எல்லாரும் பேசலாம். ஏன் லைவில் வந்துக்கிட்டு என்கிட்ட ஏன் லைவ் ஏன் வரல? இங்கே லைவ் போடாவ நான் போகிறேன், நீ வாரியா? இது என்ன பேச்சு கேட்க? அப்போ நான் லூஸா? நான் வேலை இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கேனா? என்னை பார்த்தா எப்படி தெரிஞ்சிச்சு அவளுக்கு? அந்தால நான் உடனே இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமான்னு நான் இன்னைக்கு கோவப்படுறேன், ஆனால் அன்னைக்கு நான் கோவப்படலை. என் மனசுக்குள்ளே அந்த கோவத்தை வச்சுட்டு இப்படிலாம் பேசக்கூடாது, உனக்கு லைவில் யாராவது இப்படி பேசுகிறவங்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்தால சாரின்னு சொல்லிட்டு போனவா தான். அப்புறம் ஒரு மாதமும் வரவே இல்லை. அப்புறம் வந்து அப்பமாவது ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்டு அப்படியே போயிடுவான். இதே தப்பை தான் விஜய் நீ இன்னைக்கு காலையில் பண்ணுனா, நான் லைவ் ஏன் நீ வரல? அது என்ன பேச்சுக்கு ஆகுமா கேட்க? உன் லைவில் வந்து நான் வந்து ஏன் லைவ் ஏன் வரலன்னு கேட்டால் உனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? பார்க்கறது 4 பேர் பாப்பாவோ, அந்த 4 பேரையும் வாங்க வாங்க எனக்கு வீட்டுக்கு வாங்க, நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறியே, ஏன் வரல? நான் யாருக்கு லைவ்லேயே வந்து அப்படி கூப்பிட்டுட்டு திரியேனா?